இரண்டாவது முறையாக அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்த நாள் முதல் பல்வேறு மாற்றங்களையும் அதிரடி அறிவிப்பாலும் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறார். அந்த வரிசையில் கடந்த செப்டம்பர் 19, 2025 அன்று H-1B விசா கட்டணத்தை சுமார் $1,00,000 உயர்த்தினார். இதனால் பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்கப்படுவது இந்தியர்கள். வழங்கப்படும் H-1B விசாவில் சுமார் 70% இந்தியர்களிடம் உள்ளது. H-1B விசா என்றால் என்னவென்று சுருக்கமா பார்ப்போம். H-1B என்பது ஒரு தற்காலிக குடியேறாத விசா வகையாகும். இது முதலாளிகள் குறைந்தபட்சம் இளங்கலைப்பட்டம் அல்லது அதற்கு சமமான சிறப்பு தொழில்களில் பணிபுரிய உயர்கல்வி பெற்ற வெளிநாட்டு நிபுணர்களை மனு செய்ய அனுமதிக்கிறது. அமெரிக்க முதலாளியால் தற்காலிக தொழில்முறை பதவி வழங்கப்பட்ட ஒருவருக்கு H-1B அந்தஸ்து கிடைக்கிறது. தொடர்புடைய துறையில் இளங்கலை பட்டம் அல்லது அதற்கு மேல் என்பது H-1B அந்தஸ்துக்கு தகுதி பெற ஒரு பதவிக்கு தேவையான குறைந்தபட்ச கல்வி நிலை. மேலும் H-1B ஊழியர் இந்த பட்டம் அல்லது அதற்கு மேல் பெற்றிருக்க வேண்டும். ஒரு தனிநபர் அமெரிக்காவில் H-1B அந்தஸ்தில் அதிகபட்சமாக 6 ஆண்டுகள் செலவிடலாம். H-1B விசா உள்ளவர்கள் 6 ஆண்டுகள் கழித்து கிரீன் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் டொனால்டு ட்ரம்ப் தொடர்பல அறிவிப்பால் மக்கள் எதிர்ப்பும் அரசியல் நெருக்கடியும் இருக்கும் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை.